இப்ப நயினாருக்கும் அதே பிரச்சனை தான். வரும் சார். இல்ல நயினார் கிட்ட நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அவர் வேற கட்சியில இருந்து வந்தவர். அவரை கொண்டு வந்துட்டு பிஜேபி ஐடியாலஜி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தல்ல நயினார் மேலேயே கடுமையான அதிருப்தி இருக்கு. அதை தான் சொல்றேன். கேட்டாங்களா டெல்லியில இருந்து கூப்பிட்டு வேர் இஸ் நயினார் டுடே அப்படின்னாங்களா? டுடே அவர் ஏதோ பிரச்சாரமா எங்க நடக்குது? ஏதா டிவியில வருதா? ஏதா பிரச்சாரம் பேச்சு பொருளா இருக்கா? அதுதான் இன்கன்சிஸ்டன்சி, அதுதான் பிரச்சனை. அது பிரச்சனை கரெக்ட். பட்டு நீங்க என் மக்கள் யாத்திரைக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க தெரியும்ல? இவர் கேட்கணும். இவருக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. இவரும் அந்த மாதிரி ஒரு டீம்லாம் பில்டப் பண்ணும். உள்ள வரும்போது ஐடி விங் வார் ரூமை வச்சுக்கிட்டு இவர் வந்து சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வார் ரூம்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு வார் ரூம்லாம் இனிமேல் யாராவது கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் கட்சியில்.